அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நீ நம்பினால் தொடரை மாதா தொலைக்காட்சி வழியாய் பார்ப்பதற்கு கடவுள் கொடுத்த மாபெரும் தயவுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோட, நீங்கள் தொழில் செய்கிற இடத்தில், உங்கள் பிள்ளைகளோட, உங்கள் வாழ்கிற இடத்தில் செல்லும் இடமெல்லாம் இருந்து பாதுகாக்கும். நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த வாரம், இந்த தவக்காலத்தில் கடந்த வாரம் நாம் மனமாற்றத்தை குறித்து புனித அகஸ்தினார் எப்படி பாவத்தை அனலைஸ் பண்ணுறாரு, பாவம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்குள் இருந்த 2 பாவம் தெரியும், அழகு அப்புறம் லஸ்ட், இச்சை பாவங்கள். அழகாக இருந்தால் அவருக்கு உடனே பிடிக்கும். அப்போது இந்த பாவம் அவருக்கு என்ன மாதிரி இம்பேக்ட், விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி 3 விளைவுகளை சொன்னார். ஒன்று, பாவம் செய்ய செய்ய அவருக்கு ஒரு வெறுமையும் ஒரு முழுமையடையாத ஒரு எண்ணமும், அன்சாட்டிஸ்ஃபைட் மைண்டு, திருப்தியற்ற மனநிலை தான் உண்டுச்சு. வெறுமை, திருப்தியற்ற மனநிலை பாவம் செய்கிற பொழுது. 2வது அவர் என்ன சொன்னார், உறவுகள் எல்லாம் முறிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. 3வது அவர் என்ன சொன்னார், பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சிடறேன். பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கடவுள் கொடுத்த வல்லமே அது சுரண்டிருது பாவம் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, அப்போ இதுக்கெல்லாம் சொல்லிட்டு அவர் முத்தாய்ப்பாக சொன்னார். என்ன சொன்னார், பாவம் அப்படிங்கிறது டிஸார்டர் லவ், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மையான முதன்மையான இடத்தை உணர்ச்சிகளுக்கோ, கவர்ச்சிகளுக்கோ, சுயநலத்திற்கோ, பொறாமைக்கோ, பேராசைக்கோ நம்ம கொடுக்க அது கடவுளை 2, 3, 4 இடத்துக்கு தள்ளிடுறோம். அதுதான் நமக்கு சந்தோஷமற்ற வாழ்க்கையை, அழிவு தரக்கூடிய வாழ்க்கையை கொண்டு வருகிறது என்று பார்த்தோம். இப்போ இன்றைக்கு ஃபர்தரா அவர் என்ன சொல்றாரு புனித அகஸ்தினார், இந்த பாவத்தின் இன்னும் ஒரு 3 விளைவுகளை அவர் சொல்லுகிறார். ஒன்று, இதெல்லாம் அவருடைய கன்ஃபெஷன் அப்படிங்கிற புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, பாவம் இதை ஊதாரி மைந்தனுடைய அந்த வாழ்க்கை வைத்து தான் அவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 15 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, காணாமல் போன ஊதாரி மகன். அப்போ அந்த ஊதாரி மைந்தன் அப்பாட்ட சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறான், அப்பா விட்டுட்டு போறான், அதான் பாவம். அப்போ தூரமா போயிடுறான். அங்க போயிட்டு பாருங்க, பன்றிக்கு கிடைக்கக்கூட உணவு, அந்த பன்றிக்கு போடுற உணவு கூட கிடைக்காதபடி பட்டினியால் வாடுறான், ஸ்டார்வேஷன். அதுதான் அவர் சொல்றாரு. இது 4வது விளைவுகள். ஏற்கனவே நான் 3 விளைவுகள் சொன்னேன், 4வது விளைவுகள். இன்னொன்று என்ன சொல்றாரு, இந்த பாவத்தில் இருக்க உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டுறோம் அப்படிங்கிறாரு. வில் பிகம் ஸ்லேவ் டு அவர் இமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ். இப்போ ஊதாரி மைந்தன் கதையில் பார்க்குறோம், மூத்த மகனை பார்க்குறோம் இல்லைங்களா? மூத்த மகன் இப்போ இளைய மகன் போய் மனம் மாறி திரும்பி வராரு, அப்பா வீட்டுக்கு வராரு. அப்பா அதை பார்த்த உடனே அவனுக்கு மோதிரம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு, கொழுத்த கன்றை அடிக்கிறாரு. இதை கேள்விப்பட்டவுடன் மூத்த மகன் வீட்டிலேயே அப்பாவோட இருக்கிறவன் அவன் கேள்விப்படுறான், என்ன நடக்குதுங்க திருவிழா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சொல்கிறாங்க, உன் தம்பி காணாமல் போனாயா, வந்துட்டான், அதுக்காக கொழுத்த கன்றை அடித்து திருவிருந்து வைக்கிறார் என்று சொல்கிறாங்க. இதை பட்ட உடனே அவன் அப்படியே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்கிறான். இப்போதான் தொலைஞ்சு போன ஒரு பையன் வீட்டுக்கு வந்திருக்கிறான், இன்னொரு பையன் தொலைய போகிறான். அப்போ அந்த அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. உள்ள வாப்பான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறான். அப்போ என்ன சொல்கிறான், அப்பா இவ்வளவு நாள் ஓம் பேச்சை கேட்டு வீட்டில் இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட என் நண்பனுக்கு எனக்கு அடிக்கலை, அந்த எல்லா பணத்தையும் விரயம் பண்ணிட்டு வந்த அவனுக்கு கொழுத்த கன்று அடிக்கிறியே, இது நியாயமானு சொல்லி அப்பாவை கம்ப்ளைண்ட் பண்ணுறான். தம்பியோட பாவங்களை, விபச்சாரம் செய்தவன் அப்படின்னு சொல்லி பாவத்தை ரொம்ப பெரிதாக்குகிறான். மற்றவங்களுடைய பாவங்களை எப்பொழுதும் பெரிதாக்குவதுதான் நம்மளுடைய வழக்கம் இல்லைங்களா? அப்படி அந்த உணர்ச்சி பட்டு அவனும் பாருங்க, அந்த அப்பாவுடைய சொத்து மேலதான் ஆசை. என் சொத்தை பிடுங்குறானே, என் சொத்தை அவன் சொத்தை அழிச்சிட்டான், திரும்பி என் சொத்தை பிடுங்குறானேன்னு சொல்லி வாழ்றான். அப்போ அவனுக்கு பாருங்க, அந்த கோபம், மன்னியாமை, இதெல்லாம் உணர்வுகள், உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், இதுக்கெல்லாம் நாம அடிமையாடுறோம் பாருங்க பாவத்தில் இருக்கும்பொழுது. ஒரு மனுஷன் மாண்புடன் வாழ வேண்டியவனை எப்படி கிரிப்பிள் பண்ணுது பாருங்க, முடக்கி போடுகிறது பாருங்க பாவம். அதுதான் செயின்ட் அகஸ்டின் அனலைஸ் பண்ற. இந்த அளவுக்கு முடக்கப்பட்டிருந்தனா நான் மேலே வந்தேன், ஏன் நீ வர முடியாது அப்படின்னு தான் அவர் கேட்குறார். அன்பானவர்களே, அப்போ சொல்கிறார் இல்லையா, அப்பா மூத்த மகன்கிட்ட போய் அப்பா போய் சொல்வார், எப்பா உள்ளவாடா, செத்து போன உன் தம்பி மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்டா, காணாமல் போனவன் திரும்பி வந்திருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியில் வாசிக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பாவம் அப்படிங்கிறது ஒரு சாவு, ஒரு மரணம்
அப்படிங்கிறாரு. அப்பா விட்டுட்டு போகும்பொழுது கடவுளை முக்கியத்துவம் கொடுக்காம மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாவே ஒரு மரணம் அப்படிங்கிறார், டெத் அப்படிங்கிறாரு. என் மனசெல்லாம் அவரை விட்டு போகும்பொழுது அது பிசாசின் பிடிக்கு போயிடுறோம். நோய், நோக்காடு, தீமைகள் இப்படிதான் நம்மை ஆளுகை செய்கிறது, மரித்து போகிற ஒரு அனுபவங்கிறாரு பாவத்தின் விளைவுகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் புனித அகஸ்தினார் ஆர்டர்ட் லவ், டிஸார்டர்ட் லவ் தான் பாவம். அப்போது அந்த டிஸார்டர் லவ் இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறார். மேலும் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதனுக்குள்ள உணர்வுகள், உணர்ச்சிகள் யார் வைத்தது? அது கடவுள் தானே வைத்தார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுகிற பொழுது விசேஷித்த ஒரு உணர்ச்சிகள் வருகிறது என்று சொன்னால் அது கடவுள் வைத்தது, அது நன்மைக்காக வைக்கப்பட்டது. ஒரு பூ, அழகான பூவை பார்க்குறேன், அழகா இருக்கிற, அது எனக்கு வேணுமேன்னு சொல்லி நம்ம விரும்பணும்னு சொன்னால் அந்த அழகை குறித்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கடவுள் வைத்தது தானே. கோபங்கிறதும் கடவுள் வைத்தது தானே. தவறு செய்யும்போது தண்டிக்கணும் இல்லைங்களா, வைத்தது தானே. அப்போ நல்லா சாப்பிடணுமே, நாக்கில் டேஸ்ட் வச்சிருக்கிறார், நரம்ப சக்கையாக இருக்கிறத சாப்பிட்றதுக்காக நாக்கு வச்சாரு, சுவை வேணுமே, நல் உணவு சாப்பிடணுமே, இதெல்லாம் கடவுள் வைத்த உணர்வுகள் தானே, உணர்ச்சிகள் தானே. எனக்கு நான் வளரணும், செழிக்கணும், ஒரு பெரிய அந்தஸ்துக்கு போகணும், பிஷப் ஆகணும், இதெல்லாம் நல்ல உணர்வுகள் தானே, சொசைட்டிக்கு நல்லது செய்யணுமே. அதே போல் எனக்கு ஒரு அத்தாரிட்டி வருது, ஒரு பதவி மட்டும் இல்லை, அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் வருகிறது. அதிகாரம் வருகிற பொழுது நாம் பலரை கட்டுப்பாட்டோட நடத்த முடியும், அதுவும் நல்ல உணர்வுகள் தானே அப்படின்னு சொல்லி, இது எல்லாம் எங்கிருந்து வந்தது? கடவுளிடமிருந்து வந்தது. இப்போ இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள்லாம் கடவுளிடமிருந்து வந்தது நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கு தீனி போடுவதற்கு நாம் எங்கே செல்லுகிறோம் என்பதுதான் முக்கியம் அப்படிங்கிறார். அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் ஆல் இமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் இஸ் காட். அப்போ கடவுள் கொடுத்த அந்த உணர்வு, உணர்ச்சிகளை நாம் நிறைவு செய்வதற்கு, எனக்கு ஒரு அன்பு இல்லை, அன்பு இல்லை, அன்பு இல்லை, அன்பு இல்லைன்னா மாமனார், மாமியார், புருஷன் அங்கே பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு இந்த அன்பின் பிறப்பிடமாகிய கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் பிறப்பிடம் கடவுள். இந்த ப்ராடிக்கல் ஊதாரி மைந்தனை வச்சு தான் அவர் டெரிவேஷன் வர்றார். எப்படி இந்த உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக கிடந்தேன், அல்லது செத்து கிடந்தேன், இன்னொன்று அவர் என்ன சொல்றாரு, நான் பட்டினி கிடந்தேன், இன்னும் பாவம், திருப்தியற்ற மனநிலை, எம்டினஸ், இதிலிருந்து நான் எப்படி வந்தேங்கிறத மிக அழகாய் விவரிக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஊதாரி மைந்தன் கதையை வச்சு தான் அவர் சொல்றாரு. ஊதாரி மைந்தன்ல அவன் என்ன சொல்றான், போய் அப்பாவுடைய சொத்தை எல்லாம் விரயம் பண்ணிட்டு, விபச்சாரம் பண்ணிட்டு, எல்லாம் வேசித்தனம் பண்ணிட்டு, அங்கேருந்து அழுக்கோடு அவன் திரும்பி இங்கே வீட்டுக்கு வரான். அப்போ வீட்டுக்கு வரும்போது அந்த அப்பா என்ன செய்கிறாரு, அவன் அப்பா ஓடுறாரு, ஓடி பிடிக்க தான் போறாரு. ஆனால் அவனுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு அதை தான் அவர் சொல்லுகிறார். தப்பு செஞ்சுட்டேன், அப்பாவை அவமானப்படுத்திட்டேன், அப்பாவை கேவலப்படுத்தினா திரும்பி அப்பாட்ட தான் போகிறேன். அட்லீஸ்ட் உலகத்தில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவன் வேலைக்கு போயிருக்கலாம், ஆனால் அந்த அப்பாட்ட தான் வரணும்னு நினச்சான் பாருங்க, அது நல்ல டெசிஷன். ஆனால் அவன் எடுத்த ராங் டெசிஷன் என்னென்னா, அப்பா உங்களுக்கும் வானத்துக்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக குற்றம் செஞ்சேன், ஆனால் உமது மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன், உங்கள் கூலி ஆட்களில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் சொன்னான். இதுதான் ராங் பர்செப்ஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது தவறான அனுமானம். இதுதான் பாவிகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தவறான எண்ணம். இதுதான் அவர் சொல்லி நிறைவு செய்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போ கூலி ஆளுங்கிறான், நான் உங்க மகன் இல்லை, உங்க மகன் என்று எண்ணப்பட நான் தகுதி இல்லை, ஏன்னா அவங்களை அவமானப்படுத்திட்டேன், அதெல்லாம் கூலி ஆட்கள் ஒருவனை வச்சுக்கோங்க அப்படிங்கிறான். அன்பானவர்களே, இதான் மென்டாலிட்டி ஆஃப் கூலி என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில். ஒரு கூலிக்காரனுடைய புத்திக்கும் ஓனருடைய பையனுடைய புத்திக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு கம்பெனியில் உங்கள் வீட்டில் ஒரு கூலிக்காரன் வேலைக்கு வைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 700 ரூபா 600 ரூபா சம்பளம் கொடுத்து வைக்கிறீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி யாருமே கூலிக்காரன் கிடையாது, எல்லாரும் பிள்ளைங்க தான். ஆனால் இந்த கதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன சொல்கிறான், அவங்க கூலிக்காரன் ஒருவனா வைங்க அப்படிங்கிறான். அதான் பாவம் செஞ்சிட்டோம்னா அப்படியே மனம் மாறும்போது நம்மளை அப்படியே குற்றுணர்வு கொண்டு போயிடும் பாருங்க, அது தேவையில்லை. அப்போ கூலிக்காரனுக்குள் ஒருவனாய் வைங்க அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் ஒரு கூலிக்காரனை, ஒரு லேடியோ ஒரு ஆளையோ அப்பாயின் பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் நாள் ஒரு நல்ல ஒரு அழகான ஹாட் பேக்கை உடைச்சிட்றாங்க, கோவம் வரும், மன்னிச்சு விட்ருவோம். 2வது நாள் இன்னும் ஒரு அதை விட காஸ்ட்லியான ஒரு ஜாமானை உடைக்கிறாங்க, கண்ணாபுரான்னு திட்டிடுவோம். 3வது நாள் ஒரு திருடுறாங்க, என்ன செய்வோம், சீட்டை கிழிச்சு போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். இதுதான் ஒரு கூலிக்காரனை ஒரு ஓனர் நடத்துகிற முறை, அதுதான் அவன் சொல்கிறான். ஆனால் ஓனருடைய பையன், இதே ஓனருடைய பையன் வயலில் வேலை செய்கிறான். அவன் என்ன செய்கிறான், டிராக்டர் ஓட்டு போகிறான், ஒரு வரப்பில் ஏற்றி கவுத்துறான். என்ன செய்வாங்க, அடிப்பாங்களா? இல்லை,
திட்டுவாங்க. ஆனா ஏன் இந்த பையன் சரியா ஓட்டலை, ஏன் இந்த பையன் சிகரெட் குடிக்கிறான், ஓனருடைய பையன் குடிச்சுக்கிறான், தப்பு செய்யறான், ஏதோ ஊர்ல சுத்துறானா, ஏன் என் பையன் இப்படி இருக்கான், ஏன் என் பையன் இப்படி தப்பு செய்யறான், ஏன் அவன் அப்பா அம்மாவோட பாசமா இருக்க மாட்டேங்கிறான், ஏன் இவன் குற்றம் செய்யறான்னு சொல்லி அப்பா அம்மாவுடைய அன்பு மகன் தப்பு செய்ய அதிகரிக்கும், அக்கறை அதிகரிக்கும். அவன் திருந்தணுமே, ஏன் என் புள்ள படிக்கல, ஏன் என் புள்ள நோய்வாய்ப்பட்டிருக்க, அவனுக்கு சீக்கிரம் போஷாக் கொடுங்க, விட்டமின் கொடுங்க, டாக்டரை பாப்பன்னு சொல்லி அக்கறையும் அன்பும் அப்பா அம்மாவுக்கு அந்த மகன் மேல அதிகரிக்கும். இதுதான் ஒரு கூலிய ட்ரீட் பண்ற விதமுக்கும் ஒரு சொந்த மகனுக்கு ட்ரீட் பண்ற விதத்துக்கும் டிஃபரன்ஸ். அன்புக்குரியவர்களே, ஆனா இவனுக்கு இருக்கிறது கூலிக்காரனை ட்ரீட் பண்றதுல கூலிக்காரனோட மென்டாலிட்டி. அது என்ன கூலிக்காரன் மென்டாலிட்டி? அன்பானவர்களே, கூலிக்காரனை பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா, கேமராவுக்கு நேராக வந்தால் வேலை செய்வாங்க. ஏதோ ஒரு பயந்துக்கிட்டு, மற்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு, நான் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா எனக்கு சம்பளம் கிடைக்காது, நான் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொன்னால் என்ன சீட்டு கிழிச்சிருவாங்க, நான் திருடுறது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் சீட்டு கிழிச்சிருவாங்க என்று சொல்லி பயந்து கண் துடைப்புக்காக வேலை செய்கிறவன் தான் கூலிக்கார மென்டாலிட்டி. பயந்து 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 வாழ்வான். ஆனால் ஓனருடைய பையன் அப்படி இல்லை. அன்பானவர்களே, ட்ரம்ப் இருந்தார் இல்லைங்களா, அவருக்கு நிறைய பேரப்பிள்ளைங்களாம் இருக்காங்க. அப்போ அதில் 2 பேரப்பிள்ளைங்க என்ன செய்வாங்களாம், அவங்க அப்பா தாத்தாவை பார்க்கறதுக்கு செக்யூரிட்டி செக்அப்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் பாட்டு துப்பாக்கி இருக்கும் தட்டி விட்டு அவன் பாட்டுக்கு நேராக போய் தாத்தாட்ட போய் பேசுவானுங்களாம். அப்போ எங்கள் தாத்தா ஓனர் இல்லை, பிரசிடென்ட் இல்லை, அமெரிக்க பிரசிடென்ட், அதனால் எந்த செக்யூரிட்டி செக்அப் இல்லாமல் நேராக போய் பார்ப்பாங்களாம். அப்போ இதான் ஓனருடைய பையனுக்கு இருக்க வேண்டிய மென்டாலிட்டி. இவன் ஓனருடைய பையன், ஏசப்பாவுடைய பையன், அங்கேருந்து வரும்போது அப்பா நான் உங்க பிள்ளைப்பான்னு சொல்லி கட்டிப்பிடிக்காம உங்க பிள்ளை என்று எண்ணப்பட தகுதியற்றவனுங்கிறார். ஆனா அவன் போய் சொல்றான், அப்பா நான் உங்க பிள்ளைன்னு எண்ணுவதற்கு தகுதி இல்லப்பா, நான் பாவிப்பான்னு சொல்லும் போதே கட்டிப்பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கிறாரு, மோதிரம் போடுறாரு, கொழுத்த கன்றை அடித்து அவனுக்கு மிகப்பெரிய விருந்து வைக்கிறார். இதுதான் தான் சொந்த பிள்ளைய கடவுள் வழி நடத்துகிற விதம். தான் சொந்த பிள்ளை ஒரு பாவம் செஞ்சுட்டா போ நீங்க உடனே சீட்டு கிழிச்சு அனுப்ப மாட்டாரு அப்பா. அந்த கூலிக்காரனை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ண மாட்டாரு. சொந்த பிள்ளைய அரவணைச்சுக்குவாரு, முத்தம் கொடுப்பாரு, ஓடி கட்டிப்பிடிப்பாரு, கொழுத்த கன்ற போடுவாரு. சொத்தை வீணடிச்சான்னு அதை மேல கண்ணு வைக்காம என் புள்ள வந்துட்டான், செத்தவன் வந்துட்டான்னு சொல்லி அப்படி சந்தோஷப்படுவார். இதைத்தான் அவர் வாழ்க்கையில அனுபவமா எடுத்திருக்கிறார் புனித அகஸ்தினர். என்ன சொல்லுகிறார் என்றால், வாழ்க்கையில உணர்ச்சிகள் லஸ்ட்டுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்தே வந்தேன். என்னையும் ஒரு கூலிக்காரன் நினைச்சேன். பாவம் இதெல்லாம் பண்ண குற்ற உணர்வு, கோழை உணர்வு என்ன மேல வாங்கி வந்துச்சு. எம்டினஸ் இதெல்லாம் இருந்துச்சு, எனக்கு வெறுமை இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கடவுள் என் கண்ணை திறந்தார். என்ன நினைச்சாரா, எப்படி மனம் மாறினாரா, பரலோகத்துல பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் ஒருத்தர் அன்பு செய்யறாங்க, அழகுடன் மாண்புடன் மகிமையுடன் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை படைத்த கடவுள் எவ்வளவு, ஏன்னா அவர் அழகு கடிமை இல்லையா, அழகான உடல்லாம் அனுபவிச்சிடணும். அப்போ இந்த அழகும் மகிமையும் மாண்பும் நிறைந்த அந்த கடவுள் ஒரு சாதாரண பெண்ணின் வயிற்றுக்குள்ள பரிசுத்தாவின் துணையோட கர்ப்பம் தரித்து இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து பாவியும் துரோகியுமான நன்றி கட்ட எனக்காக இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து மீட்க வந்தாரே. அதுதாயா உலகத்துல இருக்கிற எல்லா மலர்கள், செடிகள், கொடிகள், மனிதர்களிடம் இருக்கும் எல்லா அழகை காட்டிலும் மிக மேன்மையான அழகு. அந்த அழகுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறார். இப்ப பாருங்க, டிஸார்டரா தாறுமாறா காட்டாற்று வெள்ளம் போல வாழ்ந்த அவருடைய வாழ்க்கை டர்புலன்ட் ஃப்ளோ, அதாவது கண்ணாபினான இருந்த அந்த ஃப்ளோ அழகா செம்மைப்படுத்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை மையப்படுத்தி வாழ ஆரம்பித்தார். அதுதான் அழகு, அந்த உணர்ச்சி, அந்த அன்பு தான் நான் எனக்கு மேன்மையான அன்பு அப்படின்னார். அன்பானவர்களே, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், ஹோலி ட்ரினிட்டி தமத்திருத்துவத்தை குறித்து அநேகர் யாரும் முழுமையாக விளக்க சொல்ல முடியாது. ஏன்னா 3 கடவுள் ஆனால் ஒரு கடவுள், யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கஷ்டம் அதை புரிந்து கொள்வதற்கு. இஃப் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹோலி ட்ரினிட்டி யூ வில் லூஸ் யுவர் மைண்ட். ஹோலி ட்ரினிட்டியை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம லூஸ் ஆயிடுவோம், நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. பட் இஃப் யூ டோன்ட் பிலீவ் த ஹோலி ட்ரினிட்டி யூ லூஸ் யுவர் சோல். தமத்திருத்தம் புரிஞ்சிக்கல, விசுவசிக்கலன்னு சொன்னா உன் ஆத்மா அழிஞ்சு போயிடும். அப்ப தமத்திருத்தம் இருக்கிறத புரிஞ்சுக்கணும், விசுவசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன விசுவாசம் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பிதா தன் மகனை மகிமையின் மேல் மகிமைப்படுத்துறாராம்.
அதுபோல இயேசு கிறிஸ்து பிதாவை அன்பு செய்கிறார், மகிமைப்படுத்துறார். ஹோலி ஸ்பிரிட் பிதாவையும் ஏசப்பாவையும் மகிமைப்படுத்துறாரு, புகழ்கிறார், உயர்ச்சியா பேசுறாரு. எப்பொழுதும் ஹோலி ஸ்பிரிட் அந்த 2 பேரையும் புகழ்றாரு, பிதா இந்த 2 பேரையும் புகழ்றாரு, ஏசப்பா பிதாவையும் பரிசுத்தாவையும் புகழ்ந்து தள்ளுறாங்க. இதுதான் அவருடைய பண்பு. ஹோலி ட்ரினிட்டினா இதுதான். அது யோவான் நற்செய்தியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வார் இல்லையா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றதான் என் வேலை அப்படிங்கிறார். உலகமே எதிர்த்து வரும்பொழுது, அப்பா ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லும் பொழுது கூட தன் ஆத்மா அவரிடம் ஒப்படைச்சார். அப்படி மகிமைப்படுத்தினார். பிதா என்ன சொன்னார் அப்படி நிறைவேற்றினார். அப்போ இந்த தமத்திருத்துவத்தின் ப்ராடக்ட் ஆகிய நான், இந்த தமத்திருத்துவம் ஒருத்தரை மகிமைப்படுத்துறாங்க, ஒருத்தர் அன்பு செய்யறாங்களே, இந்த தமத்திருத்துவம் தானே என்ன உருவாக்குச்சு. அந்த தமத்திருத்துவத்தின் பிள்ளையாகிய நான், என்னுடைய வாழ்க்கையில டாப் ப்ரையாரிட்டி என்னன்னா, பிதாவையும் பரிசுத்தாவையும் ஏசப்பாவையும் மகிமைப்படுத்துவது தான். அவங்க தான் என் வாழ்க்கையில முக்கியம். அது என்னுடைய ஆட்டிடியூடா மாறிச்சு, அது என்னுடைய பண்புகளாக மாறிச்சு. எப்ப அதை கடவுளை மகிமைப்படுத்துவதை என் பண்பாக நான் அலங்கரித்துக் கொண்டேனோ, எடுத்துக்கொண்டேனோ, தீர்மானம் எடுத்தேனோ, அதிலிருந்து என் வாழ்க்கை பாவம் வேண்டாம், தீமை வேண்டாம், இச்சை வேண்டாம், எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தேன். திரும்பி பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கை பரிசுத்தமா மாறிச்சு. எப்ப என் கடவுளை என் முன்னாடி மையத்துல, தொழில, என் வளர்ச்சியில, வாழ்க்கையில, உணர்ச்சியில, சிந்தனையில, சொல்லில, அத்தனையிலையும் கடவுளை மேன்மைப்படுத்தினோ, முதலிடம் கொடுத்தேனோ, அப்பொழுது என் வாழ்க்கை பாவத்திற்கும் எனக்கும் மிக தூரம் ஆயிடுச்சு. எனக்கும் பாவத்துக்கும் மிகப்பெரிய பிளவு உண்டாச்சு. எனக்கும் கடவுளுக்கும் நெருக்கமான உறவு உண்டாச்சு என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் பெரிய பாவியாச்சே அப்படின்னு நினைச்சு குற்றவுணர்வை இருந்துடாதீங்க. புனித அகஸ்தினாரை தியானியுங்கள், புக்கை வாங்கி படிங்க. எவ்வளோ பெரிய டோன்ட் ஒரி அபவுட் த இன்டென்சிட்டி ஆஃப் யுவர் சின், அது கடவுள் பார்த்துக்குவாரு. சின்சியராக மனமாருங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் முதலிடம், பிரமிட் மாதிரி முதலிடம் மேலே கடவுளை வைங்க, பிறரை 2வது வைங்க, உங்களை 3வது வைங்க, 4வதாக மற்றதை வைங்க. அப்படி வாழுகிற பொழுது நீங்களும் வாழ்கின்ற புனிதர்களாய் வாழலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கலாம். காட் பிளஸ் யூ. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பரிசுத்த தமத்திருத்துவத்திற்கு இடையே உள்ள அந்த அன்பு, இணக்கம், ஒருவர் ஒருவரை மகிமைப்படுத்தும் அந்த விதம் அனைத்தும் நமக்கு முன்னுதாரணமாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்பா பிதா தன் மகனை விட நம்மை நேசித்ததால் தன் மகனை நமக்காக பலியாக கொடுத்தார். அந்த மகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விருப்பம் அல்ல, அப்பாவின் விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் தன்னை சிலுவை சாவுக்கு கையளித்தார். பரிசுத்த ஆவியானவர் தாமாக எதையும் பேசாமல் பிதாவிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் கேட்டதை வைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். இதே இணக்கம் நம் வாழ்வில் தொடரட்டும். கடவுளை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி, என் சித்தமல்ல ஆண்டவரை, உம்முடைய சித்தம் என் வாழ்வில் நடக்கட்டும் என்று சொல்லி அப்படி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுளுக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். இதையே நாம் ஜெபமாக இந்த நாளில் பாடலாக பாடப்போகின்றோம். ஆண்டவரை வழி காட்டுங்கப்பா, உம்மை போல நான் வாழணுமப்பா என்று சொல்லி இந்த வேளையில் இந்த பாடலையே ஒரு ஜெபமாக அனைவரும் இணைந்து கரங்களை குவித்து நாம் ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பாடுவோம். பாருங்கள். அப்பா, எங்களையே முற்றிலுமாய் கையளிக்கிறோம் சுவாமி. நீர் விரும்புகிற பாண்டமாய் எங்களை வணைந்து கொள்ளும் சுவாமி. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்க்கை படகாகி என்னை தாங்கும் என் தெய்வமே. என் நிழலாக எழும் தெய்வமே, வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக
துணையாக எனில் வாருமே. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் என் வாழ்வாகும்படி இந்த நாளில் ஒரு கிருபை எங்களுக்குள் இறங்கட்டும் சுவாமி. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வாய் மாறட்டும் அப்பா. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழலாடும் மனம் கேட்கின்றேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உன்னை தேடும் வரம் கேட்கின்றேன், உன் பாத நிழலாடும் மனம் கேட்கின்றேன். என்னை காக்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது, துயர் மூடும் மனம் உந்தன் அருள் காணும் வகையேது. பலனாக கை மீது வா, இங்கு புலனாகும் இரையாக வா. வாய் திறந்து சொல்வோமா? வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அப்பா, என் வாழ்வு இந்த உலகத்தோடு முடிய போவதில்லையே, நான் என்னாலும் உம்மோடு வாழப் போகின்றேனே, அந்த ஒரு எதிர்நோக்கோடு வாழ எனக்கு கற்றுத்தாங்கப்பா. இந்த உலக வாழ்க்கையை சதம் என்று நினைத்து ஏமாந்து போகாமல் அப்பா, என் பாதை இதோ இங்கே முடிவாகின்ற பொழுது உம்மோடு நான் இணைந்து ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன் என்ற நிச்சயத்தை இந்த நாளில் எங்களுக்கு தாரும் சுவாமி. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ, உன் பார்வைகள் என் வழியாகுமோ. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் ஈச என்னை ஏற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உழைதானே, விண் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன் தானே. நிறை வாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. எங்கள் அன்பு தகப்பனே, எங்களோடு தங்கும் சுவாமி அப்பா, எங்கள் உள்ளத்துக்குள்ளும் எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் எங்கள் சமுதாயத்துக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லா பிரிவுகள், பிணக்குகள், பிளவுகள் எல்லாம் மறையும்படியாக இந்த நாளில் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பன் நீரே என்பதை அறிந்து அப்பா, ஒரு சகோதர உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் வாழக்கூடிய அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அன்பே எங்கள் வாழ்வின் அர்த்தமாய் மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா விதமான ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா, உலகம் முழுவதும் ஒரே சகோதரமாய் வாழும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்குள்ளும் அத்தகையதொரு சமாதானம் நிலவுவதாக சுவாமி.
மூவரு இறைவனிடத்தில் காணும் அதே இணக்கம் எங்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் நிலைத்திருக்கும்படி இந்த நாளில் நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம். நிறைவாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.